தசகம் 31. பலியின் செருக்கை அழித்தல். அசுரனான பலி உன் திருமேனியின் ஒளியைக் கண்ட அளவில் உண்டாகிய பக்தி பெருக்கில் எல்லா வகையிலும் உன்னை வழிபடலானான். அவன் கைகுவித்து கொண்டு, அந்தண குமாரா, நீ என்னிடம் விரும்பியது யாது? விளக்கமாக கூறு. உணவையோ, வீட்டையோ, நிலத்தையோ, அல்லது எல்லாவற்றையுமா? எதுவாக இருந்தாலும் கேள், கொடுக்கின்றேன் என்று சொன்னான். நீ பலியின் குறை ஒன்றும் இல்லாத சொல்லை கேட்டு அருள் நிறைந்தவனாயிருந்தாய். ஆயினும் நீ அவனுடைய செருக்கினை அழிக்க விரும்பினாய். அதனால் அசுரர்களின் குலத்தை புகழ்ந்து கொண்டே 3 அடி அளவுள்ள மண்ணை வேண்டினாய். எல்லாவற்றையும் கொடு என்று ஒரு சிறுவன் கேட்டிருப்பின் யாருக்குத்தான் சிரிப்பாக இருக்காது? உடனே அந்த பலி, நீ மிக சிறியவன், நான் உலகங்களுக்கெல்லாம் தலைவன். அத்தகைய என்னிடம் ஏன் 3 அடி மண்ணை மட்டும் வேண்டுகின்றாய்? இதனால் என்ன பயன்? பூமண்டலம் முழுவதையும் பெற்றுக்கொள் என்று செருக்கோடு உன்னிடம் கூறினான். அவன் அந்த செருக்கின் காரணமாகவே 3 அடி மண்ணையும் கொடுக்க முடியாமல் இகழ்ச்சியான சொற்களையும் ஏற்க வேண்டியதாயிற்று. அந்த கர்வம் முற்றும் அழியவே நியாயமில்லாதிருந்தும் அவன் தண்டனை அடைய வேண்டியதாயிற்று. வரதனி, 3 அடி மண்ணினால் ஒருவன் மகிழ்ச்சி அடையவில்லை என்றால் அவன் 3 உலகங்களாலும் மகிழ்ச்சி அடைய மாட்டான் என்று சொன்னாய். உடனே அந்த பலியும் நீ விரும்பினதை உனக்கு நீர் வார்த்து தானம் கொடுக்க விரும்பினான். அப்பொழுது அசுரகுருவான சுக்கிராசாரி, கொடுக்காதே கொடுக்காதே, எல்லாவற்றையும் கவர்பவனான ஹரியே இவன் என்று பலியிடம் வெளிப்படையாக கூறினான். இதுவும் பலியின் மன தூய்மையை சோதிக்க உன்னால் தூண்டப்பட்டதே. அந்த அசுரனான பலி, பகவானே என்னிடம் யாசிக்கின்றான் என்றால் என் விருப்பமெல்லாம் நிறைவேறியவனாய் ஆவேன். நான் கொடுக்கத்தான் போகிறேன் என்று உறுதியாக கூறினான். பிறகு சுக்கிராச்சாரியாரின் சாபத்தையும் பொருட்படுத்தாமல் தன் மனைவி விந்தியாவளி நீர்வார்க்க உன் திருப்பாதங்களை அலம்பி உனக்கு அனைத்தையும் அர்ப்பணம் செய்து கொடுத்தான். இது மிக்க வியப்பே. அசுரகுலத்தின் தலைவனான பலி உன்னிடம் ஐயம் சிறிதுமின்றி அனைத்தையும் அர்ப்பணித்து விட்டான். அப்பொழுது தேவர்களும் முனிவர்களும் பூமாரி பொழிந்தார்கள். உலகத்தினர் அனைவரும் பார்த்து கொண்டிருந்த போதே உன்னுடைய அந்த தெய்வத்தன்மை வாய்ந்த உருவம் பிரம்மாண்டத்தின் எல்லை வரை மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருந்தது. பிரம்மதேவன் தன் இருப்பிடமான சத்தியலோகத்தை அடைந்த உன் திருவடியின் நுனிக்கு கமண்டல தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தார். அந்த நீர் எல்லா உலகங்களையும் தூய்மையாக்கியது. கந்தர்வர்கள் மகிழ்ச்சியின் மிகுதியால் நடனமாடினார்கள். இந்த பெருவிழாவில் பக்தனான ஜாம்பவான் பேரிக்கையை முழக்கிக் கொண்டு உலகை சுற்றி வந்தான். தேவரே, அதற்குள் அசுரர்களோ தங்கள் அரசனின் அனுமதி இல்லாமல் போர் செய்ய தொடங்கினார்கள். அப்பொழுது அங்கே வந்திருந்த உன் தொண்டர்கள் அந்த அசுரர்களை எதிர்த்து தோல்வியுற செய்தார்கள். பிறகு பலி, எந்த இறைவனின் பெருமையால் முன்பு நாம் ஜெயிக்கப்பட்டோமோ அந்த இறைவனே இப்பொழுது கால வடிவினான நம் எதிரில் நிற்கின்றான். ஆக உங்களுடைய போரினால் என்ன பயன் என்றான். பின் அவனுடைய சொற்படி அந்த அசுரர்கள் பாதாளத்திற்கு சென்றார்கள். கருடன் வருண பாசங்களால் பலியை கட்டினான். அப்பொழுது நீ அந்த பலியை நோக்கி, எனக்கு 3வது அடி மண்ணை கொடு, நீ உலகங்களுக்கு எல்லாம் தலைவன் இல்லையா என்று உரக்க கூறினாய். உடனே அப்பலி, பகவானே, என் தலைமேல் உன் திருவடியை வைத்தருள்க என்று சிறிதும் நடக்கம் இல்லாமல் கூறினான். அப்பொழுது பலியை பாராட்டி கொண்டே நேரில் வந்த பிரகலாதன் உன்னை துதித்தான். அசுரனே, உன் செருக்கினை அழிக்கவே இவையாவும் என்னால் செய்யப்பட்டன. நீ செய்த நற்செயல்களால் சித்தி பெற்றுவிட்டாய். சொர்க்கத்தினும் மேம்பட்ட உலகம் ஒன்று உனக்கு கிடைக்கும். பிறகு இந்திரனின் பதவியையும் அதன் பின் என்னோடு ஒன்றுதலையும் அடைவாய் என்று அந்த பலிக்கு நீ அருள் புரிந்தாய். பின் அந்தணர்களை கொண்டு பாதியில் நின்று போன பெருவேள்வியை நிறைவேற்றி வைத்தாய். குருவாயூரின் தலைவனை, அத்தகைய நீயே என்னை காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.